ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, சாதம் அண்ட் சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக வர மாதிரியான ஒரு குருமா செய்ய போகிறோம். அதுவும் சௌச்சவ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த குருமா செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சாதத்துக்கும் செட் ஆகும். அதே சமயம் இட்லி, ஈவன் ஆப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த குருமா செய்யறதுக்கு ஒரு சின்ன மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக சோம்பு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா நம்ம மண்பானை வச்சுக்கலாம். மண்பானையில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை இலை அண்ட் தக்காளி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இந்த தக்காளி எல்லாமே நல்ல ஸ்மாஷி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு வதக்கிடுவோம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிடுவோம். இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வரட்டும். இது கூடவே நம்ம கரம் மசாலாவான பிரிஞ்சி இலை அண்டு கிராம்பு இது எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போது இந்த ரா ஃப்ளேவர்லாம் போயாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற இந்த சௌச்சவை ஆட் பண்ணிடுவோம். சௌச்சவை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி கொடுத்துடலாம். இந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் அண்டு வெங்காயம், தக்காளி இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்டு இந்த குருமாக்கு தேவையான மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிடுவோம். இப்போது நமக்கு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சௌச்சவோட ரா ஃப்ளேவரும் ஓரளவுக்கு போயிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சௌச்சவ் வேகிற அளவுக்கு தேவையான அளவு வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுருவோம். இந்த சௌச்சவ் பார்த்தோன்னா நம்ம யூஸ்வலாக குழம்பு வச்சுருப்போம் அண்டு கூட்டு இல்லை பொரியல் கூட செஞ்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரி குருமா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்ல கமகமன்னு வாசனையோட நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியோடு இருக்கும். ஆப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போது நம்ம இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுறலாம். இந்த காய் வேகிறதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்காக மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடுவோம். இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நமக்கு இந்த காய் எல்லாமே நல்லா வெந்து சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கிற இந்த தேங்காய் விழுதை ஆட் பண்ணிடுவோம். இதை ஆட் பண்ண உடனே நமக்கு திக்காக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம பொட்டுக்கல்ல போட்டு அரைச்சிருக்கிறதுனால இந்த ஸ்டேஜில் ஓரளவு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிடலாம். நமக்கு இந்த குருமா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அளவாக தண்ணி விட்டுருக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணலாம் வேண்டாம். ஒரு 3 மினிட்ஸ் வரைக்குமே நம்ம கொதிக்க விட்டோம்னாலே போதும். இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய வாட்டர் கன்சிஸ்டன்சி, அதோட சால்ட் இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட இந்த குருமா சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.